நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தொண்டனா இல்லை, தொண்டனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் வந்து எலெக்ஷன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கு வேலை செய்கிறவனாக இருப்பான். தொண்டனை கூலிக்காரர்களாக மாற்றிட்டாங்க. ஜெயலலிதா வச்சுட்டு அப்போ அடுத்தாப்புல பழனிசாமி வந்தால் அவனுக்கு ஒரு சிலை எங்கேயோ வைப்பாங்களா? அதானே கேட்குறேன். கொண்டே ஜெயலலிதா பக்கத்தில் புதைப்பாங்களா? எவ்வளோ தண்ணி காவேரியில் வீணாக போகுது. எங்கேயாச்சும் ஒன்று ஒரு டேம் பண்ணி அதை தண்ணியை நிறுத்தலாம்ல. அதை பற்றி இவங்க எதாவது பண்ணாங்களா? கிடையாது. வருஷம் தண்ணி வர நேரத்தில் வாய்க்கால் வெட்டுவான். அப்புறம் பில்லு வாங்கிட்டு தண்ணியில் நான் வெட்டிட்டு அந்த வாய்க்காலில் போயிடுச்சுமா. அதுக்காக தானே வச்சுருக்கீங்க. என்ன கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? உழைக்கிறவர்கள் வாருங்கள், பிழைக்கிறவர்கள் வராதீர்கள். நான் எங்கேயாச்சும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னு சொல்லுவானா? நீங்கள் இப்போ திமுகலையும் இருந்திருக்கீங்க, அதிமுகலையும் இருந்திருக்கீங்க சார். அதிமுக ரெண்டாக பிரியும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து விஜய்காண்டி ஒன்று சேரதுக்குன்னு ஒரு இது பேச்சுவார்த்தை வந்துச்சுங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னவா ரெண்டாக பிரிஞ்சிச்சு, இப்போ ஒன்று சேர பார்க்குறாங்க? பதவி ஆசையா அப்பா இல்லை மக்கள் மீது? திமுக அண்ணா செத்த பிற்பாடு 2 வருஷம் 71 எலெக்ஷன் வரைக்கும் ஒழுங்காக இருந்தது. 71க்கு பிறகு லஞ்ச லாவண்யங்கள் தொடர ஆரம்பிச்சிச்சு. அது சர்க்காரியா கமிஷனில் பச்சையாக இருக்குது. சொல்லணும்னா யார் இதாக இருந்தால் லஞ்ச கருணாநிதியினுடைய ஆட்சியில் தான் வந்து கள்ளச்சாராய கடைகள் சென்னையை பூரா திறந்தது. கருணாநிதி ஆள் வச்சு திறந்தார். அந்த இவனை வச்சுக்கிட்டு கதிரேசன், டிகே கதிரேசன் ஒரு டிஸ்டிலரிஸ் ஓனரை கூப்பிட்டு வச்சு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு பணம் வேணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சர்க்காரியா கமிஷனில் வர்றதை தான் நான் சொல்கிறேன். அது ரிப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கும் நேரடியாக தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்டா என்கிட்ட இருந்த கிருஷ்ணமூர்த்தி தான் அங்கே பைலட்டாக போனார் அவங்களுக்கு. அதனால் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா கூட்டு கதிரேசன் ஒருத்தர் டிஸ்டிலரிஸ் கிருஷ்ணகிரியில் வச்சுருக்காரு. அவரை கூப்பிட்டு எனக்கு பணம் வேணும்னு இவர் கேட்குறாரு. நான் தர்றேன், ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் செய்யணுன்றார். யார்? டிஸ்டிலரிஸ் சாராய ஆலை வைத்து கொண்டு இருக்கிற ஒரு அதிபர் கேட்குறாரு. சரி, நீ என்ன பண்ணணுன்னா என் ஆலையில் நான் சொல்கிற அதிகாரி தான் எக்ஸைஸ் ஆஃபீஸராக இருக்கணும். அதாவது அரசாங்கத்தினுடைய காவலராக இருந்து வரி ஏமாற்றாமல் பார்க்குற அதிகாரியை நான் சொல்கிற ஆள் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லா தப்பும் பண்ணுவான். அதுக்கு பிறகு அங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து லாரி சென்னைக்கு வரும். கத்திப்பாரால் அவங்க குடோன், அந்த குடோனுக்கு வரும். அது வரைக்கும் நான் சொல்கிற லாரிகள் நம்பரை யாரும் பிடிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு அங்கேருந்து சென்னையில் அன்றைக்கி 100 டிவிஷனில் 100 கள்ளச்சாராய கடை போட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு பெரிய கார், இந்த அம்பாசடரில் பெரிய கார் இருந்தது. அப்போ சூப்பரோ சீனியரோன்னு சொல்லுவாங்க. அது பெருசாக இருக்கும். அதில் டிக்கியில் ஒரு பேரில் தூக்கி வைக்கலாம். ஒரு பேரல்னா 200 லிட்டர் தூக்கி வச்சா அது ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு பேரில் வச்சுட்டு அது போவோம். அதையும் யாரும் பிடிக்கக்கூடாது. அந்த 200 லிட்டர் அங்கே போன ஒரு பாடம் அதில் 600 லிட்டர் தண்ணி ஊற்றினா அது சாராயம். குடிக்க இது ஸ்பிரிட்டு, அது சாராயம். இப்படி வச்சு பேப்பர்லலாம் இப்போ வந்துச்சு சாராயம் வந்துச்சுன்னு பிரச்சாரம் பண்ணி ஆகா கள்ளச்சாராயம் பெருகிடுச்சு, அதனால் நான் நல்ல சாராயம் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சது தானே நீ. இது வரலாறு எல்லாம் யாருக்கும் தெரியாமல் போயிடாது. தெரியாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோட்டோம், அவ்வளோதான். இவரே ஆரம்பித்து கள்ள சாராயம் சொல்லி நல்ல சாராயம் கொடுத்தது தானே இது. இந்த வரலாறு இளைஞர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அதுதான் உண்மை. இப்போ சாராயம் கொடுத்து அண்ணா வந்து சட்டமன்றத்தில் கருத்துரிமன் கேட்குற போது சொல்கிறார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போனார். அவர் செத்தார், சாராய கடை திறந்தது இவங்க தானே. நாங்கள் அப்புறம் 3 எம்ஜிஆர் பண்ணாலும் தப்பு தான், கருணாநிதி பண்ணாலும் தப்பு. முதல்ல திறந்தவர் நீ தானே, வழிகாட்டினவர் நீ, அவர் வழி பின்பற்றார் அவர். அதனால் 2 யார் பண்ணாலும் தப்பு தான். நான் எனக்கு ஒன்றும் யார் மேலேயும் ஒன்றும் இது கிடையாது. உள்ளது தப்பே பண்ணுறீங்க, அப்புறம் என்ன இருக்குது? உங்களுக்கு வேண்டியவங்கள போடுறீங்க, அதிகாரத்தில் தப்பு பண்ணுறீங்க, தப்புகளை மறைக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு பழி வாங்குறீங்க, எல்லாம் நடக்குது இல்லை. தாகிருஷ்ணன் கொலையை இப்போ எடுத்தால் கூட அந்த கொலையை திரும்பவும் ஆரம்பித்து கேஸ் நடத்தினா இப்போ யார் குற்றவாளின்னு வந்துடுமா? இப்போ குற்றவாளி உங்களுக்கு தெரியுமா சார்? எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் என்ன இருக்கு? ஓகே. அதான் அந்த டைமில் திமுக அதிகமாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ இதை பிரிஞ்சாலும் இப்போ ஒன்று சேர பார்த்தாங்க. நான் சொல்கிறது மக்களை ஏமாற்றி கட்சியை வச்சு கட்சி அஸ்திவாரம், திமுகனுடைய அஸ்திவாரம் வலுவானது. அண்ணா போட்ட அஸ்திவாரம். இப்போ அண்ணா கிட்ட 68 நான் போய் கேட்குறேன். அப்போ அண்ணா கூட நான் 52லேருந்து நான் இருக்கிறேன். 1952 குடியிருப்பேன். 68 பொதுக்குழுவுக்கு நிற்கிறேன்னான்றேன். அப்போ பொதுக்குழுன்றது ஒரு சுப்ரீம் பாடி. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. மொத்தம் 130 பேர் அதில் இருப்பாங்க. 3 நாள் நடக்கும். காலையில் 9 மணியில் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நடக்கும். தலைவர்களெல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க.
ஏன்ட்டா இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் பேரில் சார்ஜ் பண்ணுவாங்க என்னென்ன எல்லா பிரச்சனையும் அலசுவாங்க. அப்படிப்பட்ட புழுக்கு அதில் நான் நிற்கிறேன், நான் நெல்லுன்னாரு அவர் முதலமைச்சர். சரி ஒரு வார்த்தை அன்பில் தர்மலிங்கத்துக்கு சொல்லுங்கண்ணா. எங்கள் மாவட்ட செயலாளர் உட்காருனார், உட்கார்ந்தேன். இந்த கட்சியில் யாருக்காகவும் நான் வந்து சொல்லலை. இது வந்து தொண்டர்கள்கிட்ட யாரெல்லாம் ஒழுங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க. தொண்டர்கள் தான் நம்ம கட்சியினுடைய உயிர் நாடி. அவங்க தான் இதெல்லாம் கட்சியினுடைய முடிவுகளெல்லாம் எடுக்கிறவங்க. அவங்க மூலியமாக தான் படிப்படியாக வந்து முடிவு எடுக்கும். அதனால் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. அன்பிலுக்கு சொன்னால் அவர் நான் செய்கிறேன் பாரு, அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து பராங்கசம், அழகமுத்து, எம்எஸ் மணி, இப்படி எம்எஸ் வெங்கடாஜலம் இவங்க பிரச்சனைலாம் இருக்குது. உடனே அவரை தீர்க்கணுன்னுவார். இது தீர்த்தா அவங்கெல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. அதனால் இது சரியாக வராது. உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வரணுன்னார், பொதுக்குழுவில் எத்தனை பேர் வரணுன்னார். 13 பேர். அப்போ புதுக்கோட்டை உட்பட்ட மாவட்டம் நம்மளுக்கு. புதுக்கோட்டை, கரூர் எல்லாம் சேர்ந்த ஒரு மாவட்டம். 13 பேர். என்ன எத்தனை பேர் மாவட்ட பிரதிநிதிகள்னாரு. 142 பேர். 142 பேரும் ஆளுக்கு 13 பேருக்கு ஓட்டு போடலாம். ஒவ்வொருத்தரும் 13 பேரை டிக் பண்ணலாம். அப்போ ஒரு 50 பேரை நீ பார்த்துரு, உனக்கு வந்து ஒரு 40 பேர் போட்டால் கூட வந்துட முடியும் அப்படின்னு யோசனை சொன்னார். ஆனால் அன்னைக்கு நிலைமை என்னன்னா, அப்போ வந்து என்னன்னா மாவட்டமாக இருந்தால் கூட புதுக்கோட்டைக்காரங்களுக்கு ஜெயங்கொண்டத்துக்காரங்களை தெரியாது, ஜெயங்கொண்டத்துக்காரங்களுக்கு அரியலூர்காரனை தெரியாது, அரியலூர்காரனுக்கு கரூர்காரனை தொடர்பு இருக்காது. அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட் அது இது இல்லை. எல்லாம் சாதாரண ஆளுங்க தானே. அப்புறம் ஒரே திருச்சி டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சா சார்? ஆமாம். இல்லை அப்போ மாவட்ட கமிட்டி கூட்டம்னு போட்டால் மத்தியானத்துக்கு பிறகு 2 மணி 3 மணிக்கு போடுவாங்க. எல்லாம் பஸ்ஸில் ஏறி வருவாங்க. இங்கே ஒரு 2 மணி நேரம் எங்கள் கூட்டத்தில் அட்டன் பண்ணிவிட்டு உடனே திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு அவன் பறந்துடுவானே தவிர ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு இருக்காது. ஆனால் எனக்கு எல்லாரோடையும் தொடர்பு உண்டு. காரணம் நான் வந்து மாணவர் கழகத்தில் மாவட்ட தலைமை கழக செயலாளராக இருந்தேன். எல்லா மாவட்டத்திலும் எனக்கு தொடர்பு. ஒரு 100 பேர், அந்த 142 பேரில் ஏறக்குறைய 100 பேர் என்ன தெரியும். நான் சின்ன பையன், அப்போல்லாம் சின்ன பையன். அப்படி 100 பேர் போட்டுருவாங்க. 13 பேருக்கு டிக் பண்ணுற போது ஒரு சவுந்தரராயனுக்கு ஒரு டிக் போட்டுருவாங்க. ஆனால் நான் 142 பேரையும் பார்த்தேன். 136 பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க. தலைமை கழகத்தில் என் பேர் தான் மேலே எழுதுவாங்க. தலைமை கழகம்னா ராயபுரத்தில் இருக்குது, அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் போடுவாங்க. இப்படியெல்லாம் இருந்த ஒரு இயக்கம் இது. இதை வந்து இவங்க செஸ் போர்டு விளையாடுற மாதிரி தூக்கி அவன் மாவட்ட செயலாளர், இவன் ஒன்றிய செயலாளர், இவன் அது அவன் இதுன்னு போட்டு கட்சியினுடைய அமைப்பையே நாசம் பண்ணிட்டான். கட்சியில் தொண்டனா இல்லை, தொண்டனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் வந்து இவங்க வந்து இங்கேருந்து எலெக்ஷன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கு வேலை செய்கிறவனாக இருப்பான். அவனுக்கு வந்து பூத்து செலவுக்கு அந்த செலவுக்கு காசு போகுமே தவிர தொண்டனை கூலிக்காரர்களாக மாற்றிட்டாங்க. பச்சையாக சொன்னால் தான் தொண்டனை ஆக்கலை. தொண்டன் வந்து சகல உரிமை உள்ளவனாக இருந்தான். அன்னைக்கு அண்ணா இருந்த காலத்தில் எல்லா உரிமையோடு இருந்தான். அவன் தான் டிசைட் பண்ணுவான். கட்சியே அவனால தான். ஆமாம். நீங்கள் வந்து அவங்களெல்லாம் விட்டு எங்கேயோ போச்சு. கட்சியே இந்த 2-3 பேருடைய குடும்பத்தோட கட்சி நின்றுச்சு. அவன் இந்த யாராவது மேலே இருக்கிற 4 பேர் நினச்சாங்கன்னா எம்எல்ஏ ஆகிடலாம், மாவட்டம் ஆடலாம், எல்லாம் ஆகலாம், கொள்ளடிக்கலாம், எது வேணால் பண்ணலாம் அப்படின்ற நிலைமை வந்துடுச்சு. ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வராமல் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துற மாதிரி ஆயிருந்துச்சுன்னா என்ன சார் நிலைமை? ஒன்று எப்படி சேர மாட்டாங்க. 2 பேரும் நின்றுட்டு யாராச்சும் ஒருத்தர் வரணும் அப்படின்ற மாதிரி வரும். எடப்பாடி சிஎம் சார் நீங்கள் வந்து இப்போ இருக்க அந்த பேச்சு வந்துச்சு, அதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் முயற்சி எங்கேயோ கோளாறு வந்துச்சு. அது ஏன் இப்படி சேராத கட்சி சேர்த்து அப்படின்னா விஜய் மேலே அவ்வளவு கடுப்பு. அதனால் விஜய் வரக்கூடாது, 3வது ஆள் வந்துட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை. இப்போ 2ஓடு இருந்தோம், மாறி மாறி நீ போனால் நான் போனால் நீன்னு இருந்தோம். உன் கேஸை நான் எடுக்கிறதில்ல, என் கேஸை நீ எடுக்கிறதில்ல. நம்ம கொடநாடு வழக்கு இன்னும் எடுக்கலையே. வந்ததும் விட்டனா பிடிச்சனான்னு இருக்கா, புதுசுனா ஒன்றும் கிடையாது, எல்லாம் விட்டானுங்க. அவ்வளோ சும்மா ஏமாத்துற வேலை தான். ஓகே. இப்போ அதிமுக நிலைமை என்ன? இப்போ அதில் 2 டீமாக பெரிய அதிமுகலாம் சார் நான் சொல்கிறேன், நான் தான் ஃபவுண்டர் மெம்பர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் தான் ஒன்லி சர்வைவிங் ஃபவுண்டர் மெம்பர் அதிமுக. அந்த அதிமுக உருவாக்குனதில் 12 பேரில் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நீங்கள் எம்ஜிஆர் நினைவகத்துக்கு போனால் அந்த எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட படிவம் இருக்குது. இங்கே கூட அந்த டேபிளில் காப்பி இருக்குது, போகும்போது வேணால் காட்டுறேன். எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட படிவத்தில் 12 பேரில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், பாக்கியெல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், இது இனிமேல் உருப்படாது. உருவாக்க நீங்கள் சொல்லுங்கள், அந்த வழி எப்படி சார் இருக்குது சார்? நீங்கள் வந்து இதுக்காக உருவாக்கினது சார். இப்போ எங்களுடைய கொள்கை என்னென்னா, டெல்லியை பார்த்து கட்டுண்டு வாழும். அதாவது உங்களுக்கு அடிமைப்பட்டெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம். இதுதான் அந்த டெல்லிக்கு எங்களுடைய கொள்கை. அதே மாதிரி ஊழலிலும் லஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும். இதுதான் கொள்கையில் ஒன்று. கடைசியில் எம்ஜிஆர் சாவறதுக்கு முன்னாடி இந்த கட்சியை பேரில் நம்பிக்கை இல்லை அவருக்கு. அவர் என்ன பண்ணார், இனிமேல் நடத்தினா அந்த பில்டிங் இருக்குது, இந்த ஆலந்தூர் மார்க்கெட்டில் 5-6 இது இருக்குது,
சத்யா ஸ்டுடியோ இருக்குது, எல்லாம் வச்சு நடத்துங்க. இல்லை நடத்த முடியலன்னா இதெல்லாம் அந்த குருடர் செவடர் பள்ளிக்கு கொடுத்துருவோன்னுட்டு அவருக்கே நம்பிக்கை இல்லை இவங்க பேரில் விட்டார். அதோடு மட்டும் சொல்லலை, ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் அண்ணாவில். அண்ட் வாழ்நாளில் நான் பண்ண தவறே பெரிய தவறே ஜெயலலிதாவை கூப்பிட்டு பதவி கொடுத்து வரம்பு மாரி பதவி கொடுத்து வந்து கட்சிக்கு துரோகம் செய்துட்டா, எல்லா தவறும் பண்ணிட்டா, அவளை யாரும் சேர்க்கக்கூடாது, கட்சியை விட்டு நீக்கிட்டேன், இனிமேல் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை விட்டார். இந்த பசங்க அயோக்கிய பசங்க, அவர் சமாதியில் அவர் செத்துட்டாருன்னா அங்கே உடனே ஜெயலலிதாவை புதைக்கலாமா? ஊருக்கு எம்ஜிஆருக்கு பக்கத்தில் ஜெயலலிதா வச்சுருக்கேன், அது எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீ துரோகம் செய்கிறவன் எப்படி கட்சி அதிமுககாரன் நான் ஒத்துக்க முடியும்? எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணுற நீ எப்படி நான் ஏற்றுக்கு வருது? எம்ஜிஆருக்கு செத்தத்துக்கு வேணா அவருடைய மனைவி நாங்கள் பிஎன் ஜானகிக்கு உடனே போயிடுச்சுதான் ரைட்டு. அவர் நான் வாழ்க்கையில் பண்ண தப்பே அந்த பொம்பளையை சேர்த்தது பாய்ச்சது வானதுன்னு சொல்ல நீ எப்படி அங்கே கூட அவங்க ஊருக்கு அவங்க அம்மா அப்பா சிலை வைப்பேன்? எவ்வளோ அயோக்கித்தனம். அவருடைய கட்டடம் அது லாய்ட்ஸ் ரோடில் இருக்கிற அந்த கட்டடம், அதில் அவர் சிலை இருந்தது, கொண்டே பக்கத்துலேயே ஜெயலலிதா சிலை வைக்கிறிய என்ன ஜெயலலிதா யார்? ஜெயலலிதா வச்சுட்டா அப்போ அடுத்தாப்புல பழனிசாமி வந்தால் அவனுக்கு ஒரு சிலை அங்கேயே வைப்பாங்களா? அதானே கேட்குறேன். உடனே ஜெயலலிதா பக்கத்தில் புதைப்பாங்களா? அதுலேயே போட்டி வரும்ல, ஏன் சிலையை வை உன் சிலையை வைன்னு இப்போலாம் ரீசன் அப்போ வர வாய்ப்பு இருக்குல்ல. அவனுங்க நீங்கள் அதெல்லாம் ஓகே சார். இப்போ விஜயோட ஆட்சியில் வந்து மேகதாது விவகாரம் வந்து எல்லா ஆட்சிலையும் வரும். கர்நாடகா அணை கட்டுற மேகதாது விவகாரம் இப்போ விஜய் ஆட்சிலையும் வந்து இந்த பிரச்சனை கையில் தமிழர்களுடைய பிரச்சனையை அவர் சந்திக்க போகிறார் சார். அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழர்களுடைய பிரச்சனையை அவர் பேசுவார். ஒன்றா வருவோம்ல. மேகதாது பிரச்சனை என்ன எவ்வளோ ஈஸியாக முடிகிற விஷயம் கிடையாது. இருங்க, எப்போயோ டேமெல்லாம் கட்டினாங்க, இத்தனை பேர் இப்போ 50 வருஷமாக இருந்தாங்கள, எவ்வளோ தண்ணி காவேரியில் வீணாக போகுது. எங்கேயாச்சும் ஒன்று ஒரு டேம் பண்ணி அதை தண்ணியை நிறுத்தலாம்ல? அதை பற்றி இவங்க எதாவது பண்ணாங்களா? கிடையாது. அண்ணா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணார், தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம்னார். தண்ணி தான் ப்ராப்ளம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உலக நாடுகளில் எங்கெல்லாம் தண்ணி இல்லாத நாடுகள் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு படித்து கிடைக்கிற தண்ணியை குழாய் மூலமாக நிலங்களுக்கு விட்டால் தண்ணி பிரச்சனை மேஜராக தீர்த்துடலாம் அப்படின்னு அவர் பண்ணார். இன்னை வரைக்கும் அவங்க பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லைன்னா, வருஷம் தண்ணி வர நேரத்தில் வாய்க்கால் வெட்டுவான், அப்புறம் பில்லு வாங்கிட்டு தண்ணியில் நான் வெட்டிட்டு அந்த வாய்க்காலில் போயிடுச்சுமா. அதுக்காக தானே வச்சுருக்கீங்க, சம்பாதிக்கிறக்காண்டி இந்த வாய்க்காலை. ஆமாம், அதுதானே. அது எப்போ இப்போ அறுவடை முடிஞ்சதும் பண்ண மாட்டான், தண்ணி திறக்கிற சீசனாக பார்ப்பான் கரெக்டாக. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அப்போ தூர் வர ஆரம்பிப்பாங்க. ஆமாம், அப்போ தான் சேங்ஷன் பண்ணுவான். அவன் போவான், அவன் சும்மா மம்முட்டி எடுத்துகிட்டு அது இது ஒரு ஜேசிபி கீசிபி வச்சு ஆட்டம் காட்டுவான், தண்ணி வந்துடும், வெட்டியாச்சு தண்ணியில் போயிடுச்சுமா. அவ்வளோதானே. கொள்ளை அடிக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கொள்ளையை பற்றி பேசும்போது ஒரு இது வருது சார். இப்போ வந்து செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, கே நேரு இவங்க மேலாம் விஜய் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாரா? இப்போ அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜிக்கும் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கணும், பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரே நாளில் எவ்வளோ வேலைகள் இல்லை பழி வாங்குற எண்ணம் விஜய்க்கு இருக்கு. இப்போ அரசியல்னாவே திமுக ஏதாச்சும் பண்ணால் பழி வாங்குவாங்களே, பழிக்கு பழி, நீ இப்படி பண்ண நான் இப்படி பண்ணுறேன்னு பண்ணுவாங்களே. இப்போ விஜய் அவர்கள் திமுக வந்து இவ்வளோ குடைச்சல்கள் கொடுத்துக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீ தப்பு பண்ணாமல் உடனே அப்புறம் என்ன பண்ண முடியும்? பொது வாழ்க்கைக்கு வர்றவன் சார். இப்போ நான் தான் அதிமுகவில் டாப்பில் இருந்தேன், எம்ஜிஆருக்கு அடுத்த ரேங்கில் இருந்தேன். இந்த கட்சியை தொடக்கி வச்சதே நான் தான், எதை அதிமுகவை, புரியுதா? ஜெயலலிதாவை சேர்த்தாரு, நான் போனால் இது வந்து திராவிட இயக்கத்தில் பாப்பாத்திக்க என்ன வேலை, நீங்கள் சேர்க்கக்கூடாது, உங்களுக்கு வேணும்னா தனியாக வச்சுக்கோங்க, எங்கள் தலையில் ஏற்றக்கூடாது. நான் பெரியார் தலைவனை ஏற்றுக்கிட்டேன், அண்ணாவை தலைவனை ஏற்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன், நான் ஏற்றுக்க முடியாதுன்னு 1 மணி நேரம் சண்டை போட்டிருக்கேன். அதுவும் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கேன். என் பேட்டியெல்லாம் ஒரு 60-70 பேட்டி இருக்குது நம்மது. அதில் எல்லா சமாச்சாரமும் கட்சிக்குள்ளே இருந்த எம்ஜிஆர் பண்ண தப்பு, ஜெயலலிதா பண்ணுறது, கருணாநிதி பண்ணது, திமுக எல்லாத்தையும் உடைச்சி விட்ருக்கேன். ஒரு வரலாறு, யாருக்கும் தெரியாத வரலாறுலாம் அதுக்குள்ளே வரும். அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? உழைக்கிறவர்கள் வாருங்கள், பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னாரு. எங்கேயாச்சும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னு சொல்லுவானா? எவ்வளோ தீர்க்கதரிசியாக இருந்தால் அப்படி கூப்பிட்டார். அதோடு மட்டும் சொல்லலை, நாம் அரசியலில் ஈடுபடுவது சில்லறை பதவிகளுக்காகவோ சிங்கார வாழ்வுக்காகவோ அல்ல, நாம் நம்முடைய இனத்தின் விடுதலைக்காகவே நாம் போராடுகிறோம், அதன் பொருட்டே அரசியல் இருக்கிறோம் அண்ணா சொன்ன. இதெல்லாம் நிறையா ஒரு சொல்லாத ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்கும் இலக்கணமே வகுத்துட்டு போயிருக்காரு.
அந்த இலக்கணத்தெல்லாம் குப்பையில் போட்டு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வச்சுக்கிட்டீங்க. அவ்வளோதானே நடந்தது. ஓகே. நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா உங்களோட பார்வையில் இதெல்லாம் மாற்றணும், நீங்களும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக இருந்திருக்கீங்க, இப்படிலாம் மாற்றினா உங்களுடைய இதில் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். நீ ஒன்றும் இல்லை, அண்ணாவை படித்து அண்ணா போட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, அதை படித்து அதை நிறைவேற்றினாலே நல்ல ஆட்சி நடத்த முடியும். ஓகே சார், மிக்க நன்றி சார். நல்லது.